வணக்கம். அதாவது கால்நடை பண்ணை அப்படின்னு சொன்னாலே அங்கே வந்து ஈக்களுடைய தொல்லையும் கொசுக்களோட தொல்லையும் அதிகமாக இருந்துகிட்டு தாங்க இருக்கும். பொதுவாக ஒரு கிராமப்புறங்களில் நாம் வந்து ஒரு பண்ணையை தொடங்கும் பொழுது வயல்வெளியில் நம்ம பண்ணைகளை வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த பகுதியில் வந்து வேறு எங்கே வந்து இரவு நேரங்களில் வந்து லைட் இருக்காது. ஸோ அந்த மாதிரி பகுதிகளில் நம்ம பண்ணையை தொடங்குறதுனால இரவு நேரத்தில் லைட் எரியறதுனால பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா கொசுக்கள் மட்டும் இல்லாமல் எல்லா பூச்சி இனங்களையும் நம்ம பண்ணைக்கு கொண்டு வந்து சேர்த்துருங்க. இது ஒரு காரணம். அடுத்து பொதுவாக நம்ம பண்ணை வச்சுருக்கக்கூடிய இடத்துல பண்ணையில் வந்து ஈரம் இருந்துச்சுன்னு சொன்னாலே அந்த பகுதியில் நீர்த்தேக்கம் இருந்து பண்ணை எப்போதும் ஈரமாகவே இருந்ததுனாக்கா அந்த பகுதிகளில் கொசு உற்பத்தி கண்டிப்பாக இருக்கும். கொசு மட்டும் இல்லாமல் இதர பூச்சி இனங்கள் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் முக்கியமாக நம்ம செய்யக்கூடியது பார்த்திங்கனாக்கா பண்ணையை எப்போதும் சுகாதாரமாக வச்சுருக்கணும். அவ்வப்போது சாணத்தை வந்து அப்புறப்படுத்தி பண்ணையை சுற்றி நீர் தேங்காமல் இருக்கிறத நம்ம பார்த்துக்கணும். பொதுவாக நமக்கு தெரியும், அதான் மழை காலங்களில் வந்து உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய அந்த கார்ப்பரேஷன்லேருந்து நமக்கு வந்து அறிவுறுத்துவாங்க, நீங்கள் வந்து தண்ணி தேங்காமல் பார்த்துக்கோங்க, இதனால் வந்து டெங்கு பரப்பக்கூடிய கொசுக்கள் வந்து நிறைய வரும்னு சொல்லிட்டு நமக்கு அறிவுறுத்துவாங்க. அதுபோல் எங்கேயுமே தண்ணி தேங்காமல் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த நோய் பரப்பக்கூடிய கொசுக்களை வந்து நம்ம ஒழிச்சிடலாங்க. இது நோய் பரப்புறது மட்டும் இல்லாமல் கால்நடைகளை மிகவும் தொந்தரவு செய்கிறதுனால மாடுகளுக்கு அழற்சி ஏற்பட்டு இரவு நேரங்களில் அழற்சி ஏற்படுறதுனால நமக்கு வந்து பால் உற்பத்தியும் குறையுங்க. ஸோ புதிதாக பண்ணை தொடங்கக்கூடிய இடத்துல பார்த்திங்கனாக்கா நம்ம அந்த பெஸ்டோ ஃப்ளாஷ் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு லைட்டு மாதிரி ஒன்று இருக்கும். நம்ம ஹோட்டல்லலாம் பார்த்துருப்போம். அந்த ஒரு லைட்டை மாட்டிட்டோம் அப்படின்னாக்கா இரவு நேரங்களில் எல்லா பூச்சி மற்றும் கொசுக்களை வந்து இதில் மாட்டிட்டு எல்லாமே இறந்து போயிடுங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம கெமிக்கல் முறையில் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த சைபர்மெத்ரின் அப்படின்ற சொல்லக்கூடிய மருந்தை வந்து நம்ம பண்ணை முழுவதும் நம்ம கால்நடை இருக்கக்கூடிய தீவன தொட்டி தண்ணி தொட்டியில் படாதவாறு நம்ம தெளித்தோம் அப்படின்னு சொன்னாக்க இதை முற்றிலும் நம்ம வந்து ஒழிக்கலாங்க. முக்கியமான விஷயம், நீர் தேங்காமல் பண்ணையை சுற்றி ஈரப்பதம் இல்லாத மாதிரி நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப அவசியங்க.